ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு பிள்ளையே, உன் கூட மனசு விட்டு பேசி உன் வாழ்க்கையில் உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுப்பதற்காகவே இந்த சாயப்பா இப்போது பேச வந்திருக்கேன். எனக்காக கொஞ்ச நேரம் ஒதுக்கி நான் சொல்கிறத கேட்டீனா இந்த உலகத்திலேயே மிகவும் இனிமையான, மகிழ்ச்சியான, சந்தோஷமான, செல்வ வளமிக்க, செழிப்பான வாழ்க்கையை உன்னால் வாழ முடியும். உன் வாழ்க்கையில் ஒரு கஷ்டம்னா அது எனக்கும் வலியையும் வேதனையும் தானே கொடுக்கும். என்ன கஷ்டம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் அதை தாண்டி சமாளித்து வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ தயாராகு. உன்னை துன்பப்படுத்தி நீ கஷ்டப்படுறதை பார்த்து நான் ஒருபோதும் சந்தோஷம் கொள்ள நினைக்க மாட்டேன். உன்னுடைய ஒவ்வொரு துயரத்திலும் இந்த சாயப்பா நான் கலந்திருந்து உன் துயரத்தை போக்கி துன்பத்தை நீக்கி உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக செஞ்சு கொடுப்பேன். நீ ஒருபோதும் சோர்ந்து போகாதே என் செல்லமே. கூடிய சீக்கிரம் உன் துன்பங்கள் அனைத்து முடிவுக்கு வந்து உனக்கான நல்லது நிச்சயமாக நடக்கும். நீ என் மேலே நம்பிக்கை வச்சினா இந்த சாயப்பா ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். இப்போதைக்கு வேணும்னா உன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சிலர் உன்னை தவறாக புரிஞ்சு வச்சிருக்கலாம். உன் மனசு கவலைப்படும்படியா, கஷ்டப்படும்படியா அவங்க உன்னை பற்றி தப்பாக பேசலாம். ஆனால் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை சூழ்நிலைகள் அனைத்தையும் சரி செஞ்சு பல நல்ல மாற்றங்களை உருவாக்கி நீ யாரு என்னங்கிறத அனைவருக்கும் புரிய வைப்பேன். எந்த விதத்திலும் எந்த விஷயத்திலும் நீ அவசரப்படாதே. எல்லாரும் சீக்கிரம் மாறிடுவாங்க, நல்லபடியாக திருந்திடுவாங்க நினச்சி நீ யாருக்கும் நல்லது செய்ய நினச்சி நீ பிரச்சனையில் மாட்டி முழிக்க வேண்டாம் என் செல்லமே. அன்பாலேயோ பாசத்தாலேயோ நீ உணர்ச்சி வசப்பட்டு அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யணும் முடிவெடுத்தினா அப்புறம் உனக்கு தான் துன்பம் வந்து சேரும். எப்போதும் எந்த விஷயத்தையும் செய்வதற்கு முன்பாக ஒரு முறைக்கு 2 முறை நல்லா யோசித்து முடிவிடு. பொறுமையாக இருந்தாதான் உனக்கான மாற்றம் உன் வாழ்க்கையில் முழுமை பெறும். எப்போதுமே எல்லார் வாழ்க்கையிலுமே நல்லது நடப்பதற்கும் நல்ல காலம் வருவதற்கும் சில கால அவகாசம் தேவை. உன் வாழ்க்கையிலையும் நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு நீ இருந்தீனா இந்த சாயப்பா நிச்சயம் அதை நடத்தி முடிப்பேன். உன்னை காக்கும் சக்தியாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். சில நேரங்களில் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் உன்னை பயமுறுத்தலாம். அவ்வளவுதான், உன் வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சுன்ற மாதிரி உனக்கு அவநம்பிக்கையை கொடுக்கலாம். ஆனால் எந்த விதத்திலும் எதுவும் உன்னை தடுத்து நிறுத்த முடியாது. உன்னை வலிமையாக்கவும் ஜெயிக்க வைக்கவும் இந்த சாயப்பா நான் இருக்கேனே செல்லமே. நீ எப்போதும் நேர்மறை எண்ணங்களை கைவிடாதே. உன் உள்ளம் உறுதியாக இருக்கட்டும். கொஞ்சம் கொஞ்சமாக நீ முன்னேறும்படியும் வாழ்க்கையை ஜெயிக்கும்படியும் இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன். உன் வாழ்க்கையில் ஏற்கனவே பல நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். இனிமேலும் கூட நல்ல விஷயங்கள் நடக்கும்படியும் நீ வாழ்க்கையை வெற்றி கொண்டு ஜெயிக்கும்படியும் நான் செய்வேன். நம்பிக்கையோடு இருந்தீனா கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் வரும். தேவையற்ற மதிப்பில்லாத விஷயங்களை நினச்சி உன் மன அமைதியை இழக்காதே. சில சமயங்களில் எல்லாத்தையும் அறிய முயற்சி செஞ்சினா அது உன் நிம்மதியை கெடுத்துடும். உண்மையான அமைதிங்கிறது சிலவற்றை அறியாமலேயே அமைதியாக இருப்பதில் தான் உள்ளது. உன் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொன்றையும் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு முயற்சி செஞ்சு ஆராய்ச்சி பண்ணினா அதன் மூலமாக உன் மன அமைதி கெட்டு போயிடுன்றதுக்காகவே பல விஷயங்களை உனக்கு புரிய வைக்காம தெரியப்படுத்தாமல் நான் உனக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என் செல்லமே. எப்போதுமே உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் எதையுமே மற்றவங்க எப்படி நினைப்பாங்களோ என்ன யோசிப்பாங்களோ நினச்சி கவலைப்படாத. உன் மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும் நீ கேட்டினா போதும். தன்னம்பிக்கை தான் உன்னை உயர்த்தும் தெய்வீக சக்தி. அடுத்தவங்களுடைய வார்த்தைகளும் பேச்சுகளும் செயல்களும் உன் வாழ்க்கையில் எந்த விதத்திலும் உனக்கு உயர்வை தரப்போகிறதில்ல. நீ செய்கிற செயலும் உன்னுடைய தன்னம்பிக்கையும் மட்டும்தான் உன்னை உயர்த்தும் உண்மையான நல்ல விஷயங்கள். உன் வாழ்க்கையில் உன்னை முன்னேற்றி உனக்கான நல்லதை செய்ய வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. நீ எதிர்பார்த்த உனக்கான நல்ல நேரம் வந்துருச்சு. நீயே எதிர்பாராத வகையில் உனக்கான நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுக்குறேன். இதுவரைக்கும் உன் மனசு விரும்பாத விஷயங்களாக பல நடந்திருந்தாலும் அனைத்தையும் சரி செஞ்சு உன் நன்மைக்காக நல்ல விஷயங்களை நான் நடத்தி தரதான் போகிறேன். உன் விருப்பம் போலவே உன் வாழ்க்கையை நான் நல்ல முறையில் அமைச்சு கொடுக்குறேன். அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். உன் வாழ்க்கையை ஒளிமயமாக்கி எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி முடிக்கிறேன்.
எதுக்கு எடுத்தாலும் ஓயாமல் உழைச்சிக்கிட்டு ஓடிக்கிட்டுமே இருக்காம கொஞ்சம் உன் உடம்புக்கும் மனசுக்கும் ஓய்வு கொடு. மற்றவங்களுக்காகவே யோசிச்சு நீ மற்றவங்களுக்காகவே ஓடிக்கிட்டு இருந்ததெல்லாம் போதும். உனக்காக நீ ஒரு விஷயத்தை கூட யோசிச்சதும் இல்லை. உன் வாழ்க்கைக்காக நீ ஒரு நிமிஷம் கூட நின்று யோசிச்சதும் இல்லை. முதல்ல உன்னை மதித்து உனக்காக நேரம் ஒதுக்கி உன் மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை உனக்காக செய்ய பழகு. நீ ஆசைப்படுற எதையும் உனக்காக வாங்கிக்காம மற்றவங்களுக்காகவே யோசித்ததும் செலவு செஞ்சதும் வாழ்ந்ததும் வாங்கினதும் போதுமே செல்லமே. எல்லாமே ஒரு அளவாக இருந்தால் தானே நல்லது. எல்லாமே அளவோடு இருந்தாதான் உன் வாழ்க்கையிலையும் உள்ளத்திலும் அமைதி வரும். உன் ஆன்மாவை போற்றும் ஆளாக நீ இருந்து உன் மனசு விரும்பக்கூடிய நல்ல விஷயங்களை உனக்காகவும் செய்ய பழகு. உனக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கி யோசிச்சினா உன் மனசுக்குள்ளே நான் வந்து பேசி உனக்கான அமைதியையும் ஆற்றலையும் ஆனந்தத்தையும் நிச்சயமாக கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு மனநிறைவை உண்டாக்கும் விதமாக நல்லபடியாக நடப்பதற்கான நேரம் வந்துருச்சு. நீ இழந்த அனைத்தையும் மீண்டும் பெறப்போகிறாய். உன் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தையும் தீர்த்து என் வழிகாட்டுதல் மூலமாக உன் செயல்களில் வெற்றி வந்து சேரும்படி இந்த சாயப்பா நான் செய்ய போகிறேன். நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாமே செல்லமே. உன் வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கும்படியும் நல்லதே நிகழும்படியும் நான் பார்த்துக்கிறேன். உனக்கு இருக்கும் அனைத்து தடைகளையும் நீக்கி உன் வாழ்க்கையில் மெல்ல மெல்ல புது ஒளி பரவும்படி செய்ய போகிறேன். நீ எந்த அளவுக்கு அன்போட நம்பிக்கையோடு என்னை வணங்குகிறாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை மாறும் உயரும். நீ என் மேலே வச்சிருக்க பக்தி ஒருபோதும் வீண் போகாது என் செல்லமே. உன் நம்பிக்கைக்காகவும் நீ என்கிட்ட செஞ்ச பிரார்த்தனைக்குமாகவே இந்த சாயப்பா எல்லா விதத்திலும் உனக்கு நம்பிக்கையை கொடுக்க போகிறேன். அதாவது நன்மைகளை கொடுத்து நீ நல்ல விதமாக வாழும்படி செய்ய போகிறேன். உன் நம்பிக்கை ஜெயிக்கிறதுக்கான நேரம் நெருங்கி வந்துருச்சு. நீ எல்லா சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியாக அனுபவிக்கும் காலம் வந்துருச்சு. உனக்கு சுற்றி எல்லா பக்கமும் இருந்த சிக்கல்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான விஷயத்தை நல்லபடியாக முடிச்சு தரப்போகிறேன். நம்மால் முடியுமா, நமக்கு நல்லது நடக்குமான்னு யோசிக்காதே. என்ன நம்புனினா எல்லாமே உனக்கு சிறப்பாக நடக்கும்படி நான் செய்வேன். இப்போது நான் உன் கூடவே இருந்து நீ செய்யும் முயற்சிகள் ஒவ்வொன்றிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி செய்ய போகிறேன். எந்த முயற்சியிலும் பின்வாங்காம முன்னாடி முன்னேறி முன்னோக்கி போய்கிட்டே இரு. நீ முயற்சி செய்யும் ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த சாயப்பா உனக்கு சாதகமாக ஆக்கி கொடுப்பேனேன் செல்லமே. இந்த உலகத்தையும் உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் சக்தியாக இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்கும் பயப்படாமல் துணிவாக செயல்படு. எந்த விஷயத்திலும் பயப்படாதே. உன் வாழ்க்கையின் மாற்றமே உன் முன்னேற்றத்தின் துவக்கமாக இருக்கும்படி இந்த சாயப்பா என் அருளாசிகளை உனக்கு கொடுக்குறேன். எதையும் துணிச்சலாக எதிர்கொண்டு ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கையோடு நீ செயல்பட்டினா என் முயற்சியும் உன் நேர்மறை எண்ணங்களும் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும். நீ நினச்ச காரியங்கள் அனைத்திலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் அதன் மூலமாக உன் மனசில் உற்சாகம் பிறக்கும்படியும் அந்த உற்சாகமே உனக்கு மகிழ்ச்சியை தரும்படியும் இந்த சாயப்பா செய்ய போகிறேன். நீ என்கிட்ட எதிர்பார்த்து கேட்ட அனைத்தையும் உனக்கு வரமாக உன் கைகளில் வந்து ஒப்படைக்க போகிறேன். நீயே சற்றும் எதிர்பாராத விதமாக நல்ல செய்தியும் நல்ல அழைப்புகளும் உனக்கு வந்து நீ மகிழ்ச்சியை அனுபவிக்க போகிற. ரொம்ப நாளாக உன் வாழ்க்கையில் இருந்த இருள் விலகி இப்போது நீ முன் தைரியத்தோடு சிறப்போட துணிச்சலோட வெற்றியை எதிர்கொண்டு வாழும்படி இந்த சாயப்பா செய்கிறேன் என் செல்லமே. உனக்கு பண வரவு உண்டாகுவதில் இருந்த தடை நீங்கி நீ எதிர்பார்த்ததை விட அதிகமாக செல்வத்தை பெறப்போற. எது கிடைச்சாலும் அதை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுத்து சந்தோஷமா வாழ்க்கையை ரசிக்க தயாராகு. நீ புண்ணியம் செய்வதற்காகவே பிறந்த புண்ணியவான் பிள்ளை. கண்டிப்பா நீ செஞ்ச நன்மைகளுக்கும் புண்ணியங்களுக்கும் சேர்த்து இந்த சாயப்பா உன் வாழ்க்கையை அழகாக்கி நீ நல்லபடியாக வாழும்படி செஞ்சு காட்டுறேன்.